அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு தவக்காலத்தினுடைய 34வது நாள். இன்னைக்கு நாம எதை பத்தி சிந்திக்க போறோம்னா, இயேசுவினுடைய விலை உயர்ந்த இரத்தத்தினுடைய வல்லமை பற்றி நாம சிந்திக்க போகிறோம். நம்ம எல்லோருக்குமே தெரியும், இரத்தத்தினுடைய வல்லமை என்ன. நம்முடைய உடல்ல ரத்தம் இல்லைன்னா நம்மளால வாழ முடியாது. ரத்தம் ஒரு விலை உயர்ந்த அடையாளம். சில நேரங்களில யாராவது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா, மருத்துவமனையில அவங்க அட்மிட் ஆகியிருந்தானா, ஒரு ரேர் குரூப் ரத்தம் வேணும் அப்படின்னா நம்ம எவ்வளவு கஷ்டப்படுவோம்ல. ஒரு 3 யூனிட் ரத்தம் வேணும், உடனே சர்ஜரி பண்ணணும் அப்படின்னா பல இடங்கள்ல கேட்போம், எப்படியாவது இந்த வகை ரத்தம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி நம்மளால் முடிந்த முயற்சியை எடுப்போம். அப்படின்னா அந்த இரத்தத்தினுடைய வல்லமை, அதனுடைய மதிப்பு என்பது மனிதனுக்கு கண்டிப்பாக தெரியும். ஆனால் தவறு செய்யாத ஒரு மனிதன், இந்த உலகத்தை மீட்பதற்காக வந்த ஒரு கடவுளுடைய இரத்தம் சிலுவையிலிருந்து, அவருடைய உடலினுடைய உதிரத்திலிருந்து உதிர்க்கப்படுதுன்னா அது எவ்வளவு வல்லமை மிகுந்தது, மகிமை மிகுந்தது. அதனுடைய விலை எவ்வளவுனா கண்டிப்பாக நம்மால் அதை ஈடு கொடுக்க முடியாது. அப்படிப்பட்ட இரத்தத்தை ஆண்டவர் இயேசு நமக்காக சிலுவையிலிருந்து கொடுத்திருக்கின்றார். இது ஒரு அற்புதத்தின் அடையாளம், இது ஒரு ஆனந்தத்தின் அடையாளம், இது ஒரு அன்பின் அடையாளம். இது நமக்காக அவர் கொடுத்த மீட்பினுடைய அடையாளம். அதுதான் நம்மை மீட்பதற்காக இயேசு கொடுத்த விலை, அவருடைய இரத்தம். ஆண்டவரே, உம்முடைய ஒரு துளி இரத்தத்தால் என்னுடைய பாவத்தை கழுவும் என்று நாம இன்னைக்கு ஜெபிக்கின்ற பொழுது கண்டிப்பாக நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற கவலைகள், வாழ்வில் இருக்கின்ற பிரச்சனைகள், தவிர்க்க முடியாத அசுத்தமான சூழ்நிலைகளில் இருந்து எல்லாம் இன்னைக்கு விடிவு கிடைக்க போகுது. இன்னைக்கு நாம முழுமையாக ஆண்டவருடன் ஜெபிக்கின்ற பொழுது, ஆண்டவரே, உம்முடைய ஒரு துளி இரத்தத்தால் என்னுடைய பாவத்தை போக்கும், உம்முடைய ஒரு துளி இரத்தத்தால் என்னுடைய நோயை நீக்கும்னு நாம விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு, முழு முயற்சியோடு கடவுள்கிட்ட கேட்கின்ற பொழுது அவர் தன்னுடைய இரத்தத்தை கொடுத்து நம்மை விலை கொடுத்து மீட்டிருக்கின்றார் என்றால் கண்டிப்பாக இந்த விசுவாசத்தினால் நாம் ஒவ்வொருவரும் வாழப் போகின்றோம். அதற்காக நாம் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். ஆண்டவரே, என் இதயத்தில் இருக்கின்ற அழுக்காறு, கோபம், கவலை, கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், வாழ்வில் இருக்கின்ற நெருக்கடிகள் எல்லாவற்றையும் உம்முடைய ஒரு துளி இரத்தத்தால் தூக்கி எறிந்து உடல் உள்ள சுகத்தை தந்து நாங்கள் ஒவ்வொருவரும் நலமாக வளமாக வாழ எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாம் இன்னைக்கு ஜெபிப்போம். அதற்காக நாம் மனமாற்றத்தின் மக்களாக வாழ ஆண்டவரோடு நாம் தொடர்ந்து இந்த தவக்காலத்தில் பயணம் செய்வோம். அதற்காக ஆண்டவருடைய அற்புதமான ஆசீர்வாதத்தை இன்றைய நாளிலே நாம் கேட்போம். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளில் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இதை உங்களுடைய வாட்ஸ்அப் கான்டாக்டில் இருக்கின்ற எல்லா நபர்களுக்கும் அனுப்பி வைத்து எங்களுக்கு உங்களுடைய பேர் ஆதரவை தந்து உலகம் முழுவதும் இந்த நற்செய்தியை எடுத்து செல்வதற்கு நீங்கள் உதவுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். God bless you.